ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்ருக்கவும் அப்போ என்ன தான் இருந்தாலும் சரி தான் நம்ம ஆதிக்காக சமையல் பண்ணி வச்சோம். ஆனால் ஆதி சாப்பிட மாட்டேன்னு சொல்லினது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே இந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ பாரதியோட பாட்டியும் பாரதியோட அம்மாவும் வராங்க. என்ன பாரதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை ஆதிக்காக நான் சமையல் பண்ணினேன், ஆனால் அவர் அப்புறமா சாப்பிட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இப்படி கோவப்பட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியோட பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். நீ உண்மையை மட்டும் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டிடலாம். ஆனால் அதை சொல்லாமல் நீ மறைக்க தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனைகள் அதாவது பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த சூர்யாவுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் பாரதி பார்க்குறாங்க பாட்டியை. ஆமாம், இந்த சூர்யாவுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இவன் அட்டகாசம் தாங்கவே முடியல, நாளுக்கு நாள் ரொம்ப ஓவராக தான் இவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா துரையை தான் காட்டுறாங்க. துரை வீட்டுக்கு வராங்க. அதாவது மித்ராவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ பாரதி பார்த்துருந்தாங்க. நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது, நான் எதுக்காக வருவேங்கன்னு விருந்து சாப்பிட்றதுக்காக வரேன், மித்ரா மடத்திட்டையும் சுதாகர் சார்ட்டையும் கையெழுத்து வாங்கணும், அதுக்காக தான் அங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏற்கனவே வீட்டில் ஒருத்தன் நம்மளை தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறான் சூர்யாங்கிற பேரில், இவன் வேற இப்போ வந்துட்டானா, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ துரை பார்த்தோம்னா அவங்க சூர்யாவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அண்ணா நல்லா இருக்கிறியானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சூர்யாவும் தம்பி நீ எப்படி தம்பி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் அதாவது அண்ணன் தம்பிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, ரெண்டு பேரும் இப்போ அண்ணன் தம்பி ஆயிட்டீங்களா, இந்த மாதிரிக்கு வர நாடகம் நடத்திட்டு இருக்கிறீங்களா, உன் நாடகத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் தான் போயிட்டு இருக்குது, இதில் இவனை வர கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி எரிச்சலோடு இருக்கும். இப்போ மித்ராவுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், சூர்யா பாரதியோட கணவர்னு சொல்லிட்டு அவன் நடிச்சிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது துரை எப்படி சூர்யாவை போய் அண்ணன் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே துரை அவங்க மித்ரா கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக வந்திருக்குற அப்படிங்கும்போது இப்போ மித்ரா துரையை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவன் நீ எதுக்கு அங்க வந்த, அது மட்டும் இல்லாம அந்த சூர்யாவே நாடகம் ஆடிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது அவனை பார்த்து நீ அண்ணன் சொல்லிக்கிட்டு இப்படி பாசமலையை பொழிஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும், என்ன மேடம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமா, பாரதியோட கணவர் தான் என்னுடைய அண்ணன் சொல்லிக்கிட்டு ஆதிசாருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது சூர்யா அவனை பார்த்தாக்கி நான் அண்ணன் சொல்லி நம்ம நடிச்சு வைக்க வேண்டாமா, அப்படி நடிக்கலன்னா அதுக்கப்புறமா ஆதிசார் என்ன தானே சந்தேகப்படுவாரு, என்னது உங்க அண்ணனை பார்த்தும் இந்த மாதிரிக்கு பேசாம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்படி நாடகத்தை நடிச்சு வச்சு அப்படின்னு சொல்லவும், ஓஹோ இது வேற பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அப்ப ஆக மொத்தத்துல அந்த சூர்யாவும் சேர்ந்து நடிச்சிருக்கணும் அப்படின்னு தானே சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமா மேடம், நானும் அவனும் அண்ணன் தம்பின்னு சொல்லி நடித்தா தானே ஆதிசாரை நம்ப வைக்க முடியும், அதுக்காக தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஓஹோ அப்போ நீ தான் அந்த சூர்யாவை இந்த வீட்டுக்கு வரவழைச்சிருக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சூர்யாவே எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும், நான் தான் இந்த மாதிரிக்கு நான் சொன்னேன், அதனால தான் சூர்யா இப்படி சரின்னு சொல்லிட்டு என்னை தம்பின்னு சொல்லி அவனும் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும், அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க ஆதியை ஏமாத்துறதுக்காக அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், நாடகத்தை தொடங்கி வச்சது நீங்க தான், இப்போ அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது, பாரதி என்னைக்கு போட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாளோ அன்னைக்கு வரைக்கும் இந்த நாடகம் போய்கிட்டே தான் இருக்கும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். ஆனால் பாரதி இந்த பிரச்சனையால் அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறா பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், பாரதி உண்மையை சொல்லாத வரைக்கும் அவளை நம்ம என்ன சொன்னாலும் சரிதான், அவள் அந்த கஷ்டத்தை அவள் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த சோதனை எல்லாம் எத்தனை நாளைக்கே தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே ஆதி வாராங்க. அப்போ அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்த மாதிரிக்கு வரவும், என்ன பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஓஹோ ஆதிக்கு பழசெல்லாம் இப்போ ஞாபகத்தில் வந்துருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஆதி பாரதி கிட்ட அவங்க ரொமான்ஸோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பாரதி எனக்கு ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அது எப்போ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாரதியும் அவங்க ஆதியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பாட்டி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சு போலுக்கு, அதனால தான் பொண்டாட்டிக்கிட்ட இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான், ஐயோ இந்த இடத்துல இதுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அப்போ பாரதியோட அம்மா வராங்க. என்னத்தை என்னாச்சு அப்படிங்கும்போது, அது ஏன் கேட்குற, அவன் ஆதிக்கு அப்பப்போ பழசெல்லாம் ஞாபகத்தில் வருதுல்ல, அப்படி வரும்போதெல்லாம் உடனே பாரதியை தேடி வந்துருந்தான், பாரதிகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அதனால தான் நம்ம எதுக்காக நந்தி போல கொடுக்க நிற்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே பாரதியோட அம்மா சொல்கிறாங்க, அப்பப்போ ஆதிக்கு பழசெல்லாம்
பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துட்டு போகுது. அது நிரந்தரமாக வந்துட்டு அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டிடலாம், பாரதியோட ஆதியும் ஒன்று செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லவும் கூடிய சீக்கிரத்தில் அது நடக்க தாண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஆதி பாரதி கிட்ட வந்து பக்கத்தில் நெருங்கி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஆதிக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது. இப்போ இதுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ஆதி வந்து என்னமோ நம்மளுக்கு நடந்துச்சு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பாரதிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாரதி இப்போ நான் ஏதாவது செய்தேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாரதி புரிஞ்சுக்கிட்டுதாங்க, ஓஹோ ஆதிக்கு வந்து பழசு மறந்து போச்சு, இப்போ நிலைமைக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாரதி, எனக்குள்ள கொஞ்ச நாளாட்டி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. அப்போ வந்து என்னமோ நான் வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிற மாதிரிக்கே எனக்கு தோணுது, ஆனால் அது எனக்கு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. தயவு செய்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தோம்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது, என்ன ஆதி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ ஆதி வந்து சோகத்தோட அவங்க வெளியே போகிறாங்க. அப்போ வந்து பாட்டியும் பாரதியோட அம்மாவும் வராங்க. என்னாச்சு பாரதி, ஆதிக்கு தான் பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்தது, இப்போ நான் பார்த்துக்கிட்டு தானே போனேன், எப்படிலாம் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் உடனே பாரதி போங்க பாட்டி அப்படின்னு சொல்லும் போது பாரு பாரதிக்கு வெக்கத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு பாரதி, நீங்கள் 2 பேரும் சீக்கிரத்திலே ஒன்று சேரணும், எனக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் நீ ஆதிக்கிட்ட உண்மை போட்டு உடச்சிருமா, அவனுக்கு தான் வந்து அப்பப்போ ஞாபகத்தில் வந்துட்டு இருக்குதுல்ல, நீ உண்மை போட்டு உடச்சிட்டேன்னா நம்ம அதுக்குலாம் வந்து ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது, கண்டிப்பாக வந்து ஆதிக்கு அவருக்கே பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்து முழுசாக வரும்போது என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு நானே பயத்தில் இருக்கிறேன். அவங்க அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் வந்து இப்படிலாம் வந்து பழசை மறக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தார். அவருக்கு முழுசாகவே பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவர் என்னை வெறுத்து ஒதுக்கிடுவார், அதை நினச்சி நான் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சூர்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ சூர்யாவுக்கு வழக்கம் போல் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே என்ன சூழ்நிலை எப்படி இருக்குது, பாரதி வந்து உண்மையை போட்டு ஏதாவது உடைச்சாலும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை அவள் உண்மையை போட்டு ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படிங்கவோ, இப்போ நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறேன், இதனால கண்டிப்பாக வந்து பாரதி உண்மையை போட்டு உடைச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சூர்யா சொல்லவும், அப்படியா சரி செய் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே பாரதி வந்து அவங்க ரூமுக்குள்ளே உட்காந்து துணியை மடைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சூர்யா வராங்க. பாரதி இங்கே பாரு, நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே பாரதி வந்து நான் ஒன்றும் ஊருக்கு வரல, எதுக்காக நான் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி நின்றுக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும், என்ன பாரதி எத்தனை நாளைக்கு தான் நம்ம அடுத்தவங்க வீட்டிலே இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நான் இல்லாமல் இருந்தேன், அதனால நீங்கள் வந்து ஆதி வீட்டில் இருந்தீங்க, இதுக்கு மேலேயும் நீ எதுக்காக இந்த ஆதி வீட்டில் இருக்கணும், இது என்ன இருந்தாலும் சரி தான், இது அடுத்தவங்கள வீடு, இத்தனை நாள் நான் இல்லாமல் இருந்தேன், அதனால நீ இந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்குது, இப்போ தான் நான் வந்துட்டோம்னா இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறது தானே நியாயம், அதனால நீயும் நம்ம குழந்தையும் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், அதனால நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நீயும் வந்து உன் ட்ரெஸ் எல்லாம் வந்து உனக்குள்ளதும் நம்ம குழந்தைக்குள்ளதும் எல்லாத்தையும் எடுத்து வை அப்படிங்கும்போது, அப்போ பாரதி சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாரதி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் உன் கழுத்தில் தாலி கட்டின புருஷனாக்கும், நான் கூப்பிட்டாக்கி நீ வந்து தான் தீரணும் அப்படிங்கும்போது, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கும்போது, எங்கள் பாரு பாரதி நீ வந்து தான் தீரணும் அப்படிங்கும்போது, உடனே வந்து பார்த்தோம்னா பாரதி டக்குன்னு வந்து திரும்புகிறாங்க. திரும்பினதுமே அவங்க அப்படியே வந்து சந்திரமுகி கணக்கு அவங்க மாறிடுதாங்க. என்ன நான் வரணுமா, உன் கூட வரணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி இப்படி ஆவேசத்தோட பேசுறத பார்த்துட்டு அப்படியே சூர்யா வந்து அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு என்னை இதுக்கு மேலே நீ தொந்தரப்படுத்துறேன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறவு ஒன்று நான் வந்து சும்மா விட மாட்டேன், உன் கதையை நான் முடிச்சிடுவேன், பாரதியும் சரி அவள் குழந்தையும் சரி நீ எந்த வித பிரச்சனையும் நீ பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நீ ஏதாவது பிரச்சனை கொடுத்தேன்னா உன் கதையை நான் முடிச்சிடுவேன், நீ எங்கேருந்து வந்தீங்க ஒழுங்கு மரியாதை நீ அங்கேயே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி ஆக்ரோஷத்தோட பேசவே இதை பார்த்துமே சூர்யா அப்படியே பயந்து மிரண்டு போய் ஓடி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்ல வேளை நம்ம இப்படி பயமுறுத்துறதுனால அவன் பயந்து ஓடிட்டான், இப்படி தான் இவனை அடிக்கடி நம்ம சந்திரமுகி கணக்காவே இவனை மிரட்ட வேண்டியதான், அப்படி மிரட்டினாதான் இவன் எங்கேருந்து வந்தானோ அங்கேயும் ஓடி போயிடுவான், என்னையும் அவன் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.